வணக்கம். இந்த வீடியோ டியூட்டோரியல் சீரிஸோட 5வது வீடியோவில் நம்ம இப்போ இருக்கோம். போன 4 வீடியோவில் எப்படி பார்ட்ஸ் எல்லாம் மாடல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். யூனிவர்சல் கப்ளிங்கோட பார்ட்ஸு. இந்த 5th வீடியோவில் நம்ம அசம்பிளி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அசம்பிளிக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன டூல் பாக்ஸில் என்னென்ன டூல் செட்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி நீங்கள் அசம்பிளி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம கேட்டாக்குள்ளே போவோம். இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிற ஒர்க் பெஞ்ச் வந்து ப்ராடக்ட் ஒர்க் பெஞ்ச், அசம்பிளி ஒர்க் பெஞ்ச். அது ப்ராடக்ட் ஒர்க் பெஞ்ச் கீழே வருது. ஸோ கண்ட்ரோல் N, ப்ராடக்ட், என்டர். ப்ராடக்ட் ஒர்க் பெஞ்சுக்குள்ளே வந்துட்டோம். உங்களுக்கு இதில் வந்து ஒரு 3 டூல் பார்ஸ் வந்து ரொம்ப பேசிக்கான டூல் பார்ஸ் அசம்பிளி டிசைனுக்குள்ளே. ஃபஸ்ட்டு வந்து constraint, செகண்டு ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் டூலு, தேர்டு வந்து மேனிப்புலேஷன். மினிமம் இந்த 3 டூல்ஸ் தெரியாமல் உங்களால் அசம்பிளியில் ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டூல்ஸோட பர்பஸஸ் என்ன அப்படின்றத போக அப்டேட் பண்ணிக்கிட்டே வரேன், பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ அசம்பிளி ஒர்க் பெஞ்சுக்குள்ளே இருக்கும். நமக்கு தேவை இப்போ எல்லா காம்போனன்ட்ஸும் அசம்பிளிக்குள்ளே கொண்டு வரணும். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்டாக டிசைன் ஆகணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தது நம்ம ப்ராடக்ட்ஸை உள்ளே கொண்டு வர போகிறோம். கொண்டு வரதுக்கு தான் ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் டூல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு காம்போனன்ட் இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது, பார்ட் இருக்குது, எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் வித் பொசிஷனிங் அண்ட் மோர்ஸும் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. நம்ம இதில் மெயினாக 2 டூல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட், இன்னொன்று எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் வித் பொசிஷனிங். இந்த 2 டூல் யூஸ் பண்ண போகிறோம். இந்த 2 டூலை யூஸ் பண்ணி தான் ஆல்ரெடி மாடல் பண்ணி வச்சுருக்கிற பார்ட்ஸை வந்து அசம்பிளிக்குள்ளே கொண்டு வர முடியும். ஒரு பார்ட்டுக்கும் இடையில் இருக்கிற ரிலேஷன்ஸை இந்த கன்ஸ்ட்ரெயின் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரெயின் வச்சு டிஃபைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்ட்டை இதர் மூவ் பண்ணணும் இல்லை அலைன் பண்ணணும் அப்படின்னா அந்த மூவ் மேனிப்புலேஷன் டூல் இருக்குது. இந்த டூலை வச்சு தான் நம்ம மூவ் பண்ணுறதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வர போகிற பார்ட்டை வந்து யூனிவர்சல் கப்ளிங்கில் மவுண்ட் அப்படின்ற பார்ட்டை கொண்டு வர போகிறோம். ஏன்னா மவுண்ட் தான் உங்களுக்கு ஃபிக்ஸட் பார்ட், அது எங்கேயும் நகராது. ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த காம்போனன்ட் உள்ளே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபர்தர் மோர் அடுத்தடுத்த காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம். ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் டூல்ஸில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் காம்போனண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் கொண்டு வரணும், எதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணணும். ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணோடனே எந்த ப்ராடக்ட் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்ற டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபைல் செலெக்ஷன் டைலாக் பாக்ஸ். மவுண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. மவுண்ட் உள்ளே வந்துருச்சு. எனக்கு வந்து இது ஃபிக்ஸட் காம்போனன்ட். ஸோ கன்ஸ்ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க கன்ஸ்ட்ரெயின் இருக்கும். இனிஷியலாக எல்லா கன்ஸ்ட்ரெயினும் கிரேட் அவுட் ஆகிருக்கும், ஒரு 2-3 கன்ஸ்ட்ரெயினை தவிர. அதில் மேஜர் கன்ஸ்ட்ரெயின் வந்து இந்த ஃபிக்ஸ் காம்போனன்ட்ன்ற கன்ஸ்ட்ரெயின். ஃபிக்ஸ் காம்போனன்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் மாடல் உங்களோட பார்ட் எந்த இடத்துல இருக்கோ அந்த ப்ராடக்ட்டில் அந்த இடத்துல அதோட பொசிஷனை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவேன், வேறு எங்கேயும் நகர்த்தாது. ஸோ அதுதான் ஃபிக்ஸ் காம்போனண்ட்டோட வேலை. அதை கிளிக் பண்ணிவிட்டேன், ஆரஞ்சாக ஹைலைட் ஆகிருக்கு. இப்போ போயிட்டு மவுண்ட்டை கிளிக் பண்ண போகிறேன். மவுண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஆரஞ்சு ஐக்கான் உங்களுக்கு அதை நோட்டிஃபை பண்ணும். மவுண்ட்டை வந்து இப்போ உங்களால் நகர்த்த முடியாத அந்த பொசிஷனை விட்டு ஃபிக்ஸட் காம்போனன்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம உள்ளே கொண்டு வர போகிற காம்போனன்ட் வந்து ஃபோர்க். ஐதர் எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் கொடுத்தும் கொண்டு வரலாம், எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் வித் பொசிஷனிங் கொடுத்தும் கொண்டு வரலாம். பிகினர்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஓரளவு நீங்கள் அதை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட் வித் பொசிஷனிங் கொண்டு வந்துக்கலாம். ஸோ எக்ஸிஸ்டிங் காம்போனன்ட், ப்ராடக்ட், ஃபோர்க், ஓப்பன். எனக்கு ஃபோர்க்குள்ளே வந்துருச்சு. பட் தென் இதை அலைன் பண்ணணும். அலைன் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, மெட்டீரியலை கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் கொடுக்குற மாதிரி இருக்கும். அலைன் பண்ணுறதுக்கு இந்த மேனிப்புலேஷன் டூல் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில காம்போனன்ட்ஸ் வந்து ஜஸ்ட் நான் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தாலே இது கரெக்டாக அலைன் ஆகிக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் காம்போனன்ட் அப்படின்றதுனால நான் மேனிப்புலேட் பண்ண போகிறதில்ல, வெறும் அலைன் மட்டும்தான் கொடுக்க போகிறேன். என்ன மாதிரி அலைன்மெண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபோர்க்கோட சிலிண்ட்ரிக்கல் பாடியும் மவுண்டோட சிலிண்ட்ரிக்கல் ஹோலும் கோஎசென்ட்ரிக்காக இருக்கும். அதாவது 2 சர்க்கிளோட சென்டரும் சேம் லைனில் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த கோஇன்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரெயின். அதை கிளிக் பண்ணிவிட்டு 2 சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸையும் செலக்ட் பண்ணும். சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் மேலே கொண்டு வந்தேன் அப்படின்னா அதோட ஆக்சஸை ஹைலைட் பண்ணி காட்டும் கேட்டையா. இப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸோட ஆக்சஸ் அண்ட் இந்த சிலிண்ட்ரிக்கல் ஹோலோட ஆக்சஸ் ரெண்டும் கோஎசென்ட்ரிக் அப்படின்ற கோஇன்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டேன். ஓ அப்படின்ற 2 ஆப்ஷன் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுது இல்லையா, அதான் கோஇன்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரெயின். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த ஃபேஸும் சிலிண்டரோட அவுட்டர் ஃபேஸும் மவுண்டோட அவுட்டர் ஃபேஸும் 10 mm டிஃபரன்ஸில் இருக்கும். அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஆஃப்செட் கன்ஸ்ட்ரெயின் செலக்ட் பண்ணிவிட்டு சிலிண்டரோட அவுட்டர் ஃபேஸ், மவுண்டோட அவுட்டர் ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு 10 mm. ஓகே, அப்டேட்.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 mm தள்ளி இருக்குது, பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரெயினில் ஆஃப்செட் கன்ஸ்ட்ரெயினை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு -10 கொடுக்கலாம். கொடுத்து அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னா ரிவர்ஸ் டைரக்ஷனில் 10 mm எடுத்துக்கும். ஸோ மவுண்ட் அண்டு ஃபோர்க் உள்ளே கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொண்டு வர போகிற காம்பனன்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல, சிம்பிளாக அப்படியே காம்பனண்ட்டை மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த 2 டூல் தான் யூஸ் பண்ணணும்ட்டு இல்லை, ஸ்ட்ரைட்டாக ப்ராடக்ட்டில் ரைட் கிளிக் பண்ணி காம்பனன்ட்ஸ் போயிட்டு இதர் எக்ஸிஸ்டிங் காம்பனண்ட் ஆர் எக்ஸிஸ்டிங் காம்பனண்ட் வித் பொசிஷனிங் யூஸ் பண்ணி நீ பண்ண பார்ட்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வர முடியும். காம்பனண்ட் சென்டர் பிளாக் ஓப்பன். நெக்ஸ்ட்டு கோஇன்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட். இந்த சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸ், இந்த சிலிண்டரிக்கல் ஹோல் அப்டேட். ஆஃப்செட் கன்ஸ்ட்ரெயின்ட், ஃப்ளாட் ஃபேஸ், சிலிண்டரோட ஹெட் 0 mm. ஓகே, இதெல்லாம் கரெக்டாக மூவ் ஆகுதா அப்படின்னு பார்க்குறதுக்கும் நீங்கள் மேனிப்புலேஷன் டூல் யூஸ் பண்ண முடியும். மேனிப்புலேஷன், ரொட்டேட். மேனிப்புலேஷனில் உங்களுக்கு ஒரு 12 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று, இந்த ரோவில் இருக்கிறது பூராவுமே மூமெண்ட் அலாங்க லைன் ஆர் ஆக்சஸ். செகண்ட் ரோவில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே மூமெண்ட் அலாங்க பிளேன், அதாவது ஒரு சர்ஃபேஸில், ஃப்ளாட் சர்ஃபேஸில் மூவ் ஆகுது. தேர்ட் இருக்கிறது எல்லாமே மூமெண்ட் அலாங்க லைன், ரொட்டேஷன் அலாங்க லைன் ஆர் அன் ஆக்சஸ். ஓகே, நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது வந்து ரொட்டேஷன் அலாங்க அன் ஆக்சஸ். வித் ரெஸ்பெக்ட் டு சிலிண்டரோட ஆக்சஸ் பொறுத்து நான் அதை ரொட்டேட் பண்ணி பார்க்க போகிறேன், கரெக்டாக ரொட்டேட் ஆகுதா அப்படின்ட்டு. கரெக்டாக ரொட்டேட் ஆகுது. ஓகே கொடுத்தேன் அப்படின்னா நியூ பொசிஷனில் ஃபிக்ஸ் ஆயிடும். கேன்சல் கொடுக்குறேன் அப்படின்னா ஓல்டு பொசிஷன், நான் ரொட்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பொசிஷன் இருந்துச்சோ அந்த பொசிஷன்லேயே ஃபிக்ஸ் ஆகிடும். நான் கேன்சல் கொடுக்க போகிறேன், ஏன்னா எனக்கு அசம்பிள் பண்ணுறப்போ இந்த பொசிஷனில், பழைய பொசிஷனில் இருந்தால் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் காம்பனண்ட் ஃபோர்க் இன்டர். ரைட் கிளிக் ஆன் ப்ராடக்ட், காம்பனன்ட்ஸ், எக்ஸிஸ்டிங் காம்பனண்ட், ஃபோர்க் இன்டர்மீடியட், ஓப்பன். Coincidence constraint, cylinder axis, hole axis, update. Offset, cylinders flat face, forks flat face, 0 mm, enter. இப்போ இந்த ஃபோர்க் இன்டரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கிளில் ரொட்டேட் ஆகி நிற்கிது. எனக்கு இப்படி இருந்தால் அசம்பிள் பண்ணுறதுக்கு கஷ்டம், மூவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது. ஸோ அதனால் இதை மேனிப்புலேட் பண்ணி நான் மூவ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ரொட்டேட், இதில் எந்த லைனை வேணாலும் செலக்ட் பண்ணலாம், பட் எனக்கு வெறும் ஃபோர்க் இன்டரை மட்டும்தான் ரொட்டேட் பண்ணணும். ஃபோர்க் இன்டர் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த வெர்டிக்கல் ஆக்சிஸ் ரொட்டேட் ஆகும். ஸோ அதனால் அந்த சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் செலக்ட் பண்ணும், அடுத்து காம்பனண்ட் செலக்ட் பண்ணும், ரொட்டேட். ஓகே, யூனிவர்சல் கப்ளிங்கோட ஒர்க்கே நான் கோஇன்சிடென்ஷியல் ஆக்சிஸ்க்கு இடையில பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுறது தான். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட ஆக்சஸை வந்து இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓகே, ஃபோர்க் இன்டர்மீடியட் உள்ள வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு திரும்ப ஒரு சென்டர் பிளாக், காம்பனன்ட்ஸ், எக்ஸிஸ்டிங் காம்பனண்ட், சென்டர் பிளாக், ஓப்பன். கோஇன்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட், வெர்டிக்கல் சிலிண்டர், ஆக்சஸ் ஆஃப் த வெர்டிக்கல் சிலிண்டர், இங்கே ஹோலோட ஆக்சஸ், அப்டேட். திரும்ப ஆஃப்செட் கன்ஸ்ட்ரெயின்ட், சிலிண்டரோட ஃப்ளாட் ஃபேஸ், ஃபோர்க் இன்டர்மீடியட்டோட ஃப்ளாட் ஃபேஸ், 0 mm, என்டர், அப்டேட். ஸோ இதுவும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வர வேண்டியது ஃபோர்க், காம்பனண்ட், எக்ஸிஸ்டிங் காம்பனண்ட், ஃபோர்க், ஓப்பன். திரும்ப ஃபோர்க்குள்ளே வந்திருக்கு. கோஇன்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட், எந்தெந்த சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸ், சிலிண்டரோட ஹரிசாண்டல் ஆக்சிஸ் அண்ட் ஹோல் ஆக்சிஸ், இது ரெண்டுத்துக்கு இடையில் கோஇன்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ட், அப்டேட். அப்டேட் ஆகிடுச்சு. திரும்ப ஆஃப்செட் கன்ஸ்ட்ரெயின்ட், இந்த ஃப்ளாட் ஃபேஸ், சிலிண்டரோட ஃப்ளாட் ஃபேஸ், ஃபோர்க்கோட ஃப்ளாட் ஃபேஸ், 0 mm, என்டர், அப்டேட். கடைசியாக இன்னும் ஒரு மவுண்ட் மட்டும் உள்ளே கொண்டு வரணும். ரைட் கிளிக், காம்பனண்ட், எக்ஸிஸ்டிங் காம்பனண்ட் வித் பொசிஷனிங். இப்போ பொசிஷனிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் யூசர்ஸ் பொசிஷனிங் போகாதீங்க. மவுண்ட், ஓப்பன். பொசிஷனிங்னு கொடுத்தேன் அப்படின்னா நான் உள்ளே எடுத்துகிட்டு வர காம்பனண்ட்டோட விஷுவல் ரெப்ரசன்டேஷனை ரைட் சைட் கார்னரில் ஸ்மார்ட் மூவ் டயலாக் பாக்ஸுக்கு கூட கொடுக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கன்ஸ்ட்ரெயினை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே இருக்கிற கிராஃபிக்கல் ஏரியாக்குள்ளே இருக்கிற அசம்பிளி கன்ஸ்ட்ரெயினை செலக்ட் பண்ணுறேன், எந்த சர்ஃபேஸை கன்ஸ்ட்ரெயின் பண்ணி செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே கொண்டு வர காம்பனண்ட்டை கரெக்டாக கொண்டு வந்து அந்த பொசிஷனில் கொடுத்துரும். ஆட்டோமேட்டிக் கன்ஸ்ட்ரெயின் க்ரியேஷனை செலக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணுறது கன்ஸ்ட்ரெயினாக க்ரியேட் ஆகும். இதை எடுத்துட்டேன் அப்படின்னா
ஜஸ்ட் மெட்டீரியலை மட்டும் அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தும். கன்ஸ்ட்ரெயின் நம்ம அதுக்கப்புறம் திரும்ப கன்ஸ்ட்ரெயின் டயலாக் பாக்ஸில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக் கன்ஸ்ட்ரெயின் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவை மவுண்டோட ஹோல் ஆக்சஸும் ரெண்டாவது ஃபோர்க்கோட ஆக்சஸும் செலக்ட் ஆகும். வந்துருச்சா? ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அங்கே வந்து கோஇன்சிடென்ஸ் கன்ஸ்ட்ரெயின் க்ரியேட் ஆகிருக்கும். எதுக்கு இடையில மவுண்ட்டுக்கும் ஃபோர்க்குக்கும் இடையில. ஓகே, நான் அந்த ஆட்டோமேட்டிக் கன்ஸ்ட்ரெயின் க்ரியேஷன் ஆஃப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த கன்ஸ்ட்ரெயின் க்ரியேட் ஆகிருக்காது. மெட்டீரியல் மட்டும் பொசிஷன் ஆகிருக்கும், கன்ஸ்ட்ரெயின் க்ரியேட் ஆகிருக்காது. இன்னும் எனக்கு ஆஃப்செட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆஃப்செட் ஃப்ளாட் ஃபேஸ், திரும்ப சிலிண்டரோட ஃப்ளாட் ஃபேஸ் 10 mm தான் டிஃப்ரென்ஸ். ஓகே கொடுத்துட்டு அப்டேட். கடைசி என்ன அப்படின்னா அந்த ரெண்டு மவுண்ட்டுமே ஃபிக்ஸட் பார்ட்ஸ் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபிக்ஸ் காம்பனண்ட்டுக்கு அடுத்து இருக்குது பாருங்கள், ஃபிக்ஸ் டுகெதர் அப்படின்ற கன்ஸ்ட்ரெயின். அந்த கன்ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணி என்னென்ன காம்பனண்ட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. மவுண்ட் 2வும் மவுண்ட் 1ஐயும் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுவுமே ஃபிக்ஸட் காம்பனண்ட் தான், ஏன்னா ரெண்டுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மவுண்ட் 1 மவுண்ட் 2. மவுண்ட் 1 வந்து பொசிஷன் மொத்தத்தையும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன், ஃபிக்ஸ் காம்பனண்ட் கொடுத்துட்டு. ஸோ அதனால் என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா மவுண்ட் 1 மவுண்ட் 2 அது ரெண்டுமே இம்மூவபிள் காம்பனண்ட்ஸ் அப்படின்றத டிஃபைன் பண்ணிட்டோம். கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு திரும்ப மேனிபுலேஷன் டூல் எடுத்துக்க முடியும். ரொட்டேட் அபவுட் அ பர்டிகுலர் ஆக்சஸ். நான் செலக்ட் பண்ணுற லைனை பொறுத்து அது ரொட்டேட் ஆக போகுது. நான் இந்த ஃபோர்க்கு செகண்ட் ஃபோர்க்கு நான் ரொட்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த செகண்ட் ஃபோர்க்கோட சிலிண்டர் ஆக்சஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோர்க்கை செலக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ணுறேன், கையால் ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா இது ரொட்டேட் ஆகணும். அப்படி ரொட்டேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்ததில் ஏதோ எரர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இல்லை எனக்கு இந்த ஆக்சஸை பொறுத்து ரொட்டேட் ஆகுது, இன்டர்மீடியேட் ஃபோர்க்கோட சென்டர் ஆக்சஸ் பொறுத்து ரொட்டேட் ஆகுதா அப்படின்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னா இன்டர்மீடியேட் ஃபோர்க்கோட ஆக்சஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இன்டர்மீடியேட் ஃபோர்க்கை கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். ஓகே, எல்லாமே ரொட்டேட் ஆகுது. அசம்பிளி க்ரியேட் பண்ணிட்டோம், ஒர்க்கிங் அசம்பிளி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டிஎம்யூ கைனமேட்டிக்ஸோட இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு என்னென்ன ஜாயின்ஸ்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம், என்னென்ன ரூல்ஸ் அப்ளை பண்ண போகிறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி பெரிய வீடியோவாக வருதுன்ற பட்சத்தில் நாங்கள் 2 பார்ட்டாக அதை ரிலீஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோவை பாருங்கள். பார்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பார்ட்ஸை வந்து லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்ட்ஸை ஸ்ட்ரைட்டாக டவுன்லோட் பண்ணிக்கங்க. இல்லை பார்ட்ஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதே பிளேலிஸ்ட்டில் ப்ரீவியஸ் வீடியோஸ் போய்ட்டு அந்த 4 பார்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ற வீடியோ பார்த்து பார்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.